தனுர் ராசி மெய்யன்பர்களுக்கு அடியணி இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தனுசு ராசிக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கர்ம வினைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தகுதியும், ஒருவனுடைய நோய் நொடிகளுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தகுதியும், பிறருடைய சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நீதிபதியாகவும், பிறருக்கு ஒளிவிளக்கேற்றக்கூடிய நல்ல ஆசிரியனாகவும் இருக்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா அது தனுர் ராசிக்கு மட்டும்தான் உண்டு. காலச்சக்கரத்தினுடைய பாக்கியம் பெற்ற மிக அற்புதமான ஒரு ராசி தான் தனுர் ராசி. இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படி பார்க்க வரலாம். ஏன்னா ஊருக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒளிவிளக்கேற்றக்கூடிய உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் எப்பயுமே பார்த்திங்கன்னா எவன் ஒருவன் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தகுதி உடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் எல்லா வினைகளும் கூடி நிற்கும் அல்லது சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம பார்த்தாக வரணும். நம்முடைய விதிநிலையில் நம்ம எப்பவுமே பலப்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட எந்த ஒரு வினைகளும் எப்பொழுதும் வரவே வராது. மேஷராசி காலச்சக்கரத்துடைய முதல் வீடு, அதிலிருந்து 9வது வீடு தான் தனுர் மண்டலம். இந்த தனுர் மண்டலத்துக்குரியவர் ஸ்ரீ தேவகுருவான பிரகஸ்பதி. இந்த ஸ்தான பாவத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய ஞானம் பெற்ற மூல நட்சத்திரமும், சுக்கிர பகவானுடைய லட்சுமி கடாட்சாரம் கொண்ட ஒரு அற்புதமான பூராட நட்சத்திரமும், சூரிய பகவானின் அனுகிரகம் கொண்ட ஆத்மாக்குள் அத்தனை பேருடைய அனுகிரகத்தையும் பெறக்கூடிய அற்புத ஆற்றலை கொண்ட உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசியை இயற்கையாகவே அமைஞ்சிருக்க வருது. இதற்கு எல்லாவற்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு விதி இயற்கையாகவே உண்டு. யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, யாருக்கிட்டெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்களுடைய வினைகள் என்னவோ எல்லாம் அப்படியே பரிவர்த்தனையாக வரும், எளிமையாக சேர்ந்துடும். அப்படி ஒரு அம்சம் இயல்பாகவே தனுர் ராசிக்கு உண்டு, தனுர் லக்னத்துக்கும் இயற்கையாக உண்டு. அதனால தான் சொல்ல வருவாங்க, யாருக்கு பரிதாபப்பட்டாலும் பார்த்து பரிதாபப்படுங்க, யாரோட கை கொடுக்கினாலும் பார்த்து கை கொடுக்குவாங்க, நீங்கள் போகும் இடம் வருமிடம் எல்லாம் ஒரு புனிதமான இடமாக புனிதமான நபர்களாக இருக்கும்படியாக பார்த்துக்க வாங்க. ஒரு ஆலயம் போகிறது, அடிக்கடி மகான்களை சந்திக்கிறது, இப்படி உங்கள் சந்திப்புகள் நிறைய இருந்துச்சு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புண்ணியங்கள்லாம் சேர வரும். நீங்கள் சந்திப்பது அத்தனையும் வெறும் பாவிகள் தான், துஷ்டர்கள் தான், சங்கடமானவர்கள் தான், பல பல பிரச்சனைகள் உள்ளவர் தான் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கர்மவினை தொற்றுகள் உங்களுக்கும் ஈர்ப்பு விதியால் அழகான எளிமையாக வந்துடும். அது உங்கள் வாழ்க்கையில் பல சிரத்தையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அதுதான் பொதுவாக நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இதில் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்க வருவாங்க, ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்க வருவாங்க, மருத்துவர்கள், நீதிபதிகள், பொதுவாக பிறருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபர்களாக தான் இந்த தொழில் நிறைய பேர் இருக்க வருவாங்க. இந்த ராசி லக்கணத்தில் நிறைய பேர் இருக்க வருவாங்க. இந்த தொழிலே நீங்கள் இல்லைனாலும் சரிங்க, யாராகிலும் ஒருவர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சம்மந்தமான விஷயத்த கேட்பாங்க. அப்படியே அவங்க கேட்கலாம், நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னால் தான் தூக்கமே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தனுசு ராசிக்காரெல்லாம் இருக்க செய்ய வரும். வழி சொல்லுவாங்க, வழி சொன்னால் அது சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுதான் பிறரும் பார்த்தீங்கன்னா இவரை கேட்டால் கரெக்டாக சொல்லுவார்னு மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட கேட்கலாம் வருவாங்க சிலர்லாம். இப்படி ஒரு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா பிறருடைய வினைகளை கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் நாம் அவங்களுக்கு வழிமுறைகள் சொல்லக்கூடிய விஷயமும் நடக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இந்த தனுர் ராசிக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடுன்னு எடுத்துக்கலாம், அல்லது வரம்னு எடுத்துக்கலாம். நம்ம நல்லதோடு பழகிற போது நல்லவைகளெல்லாம் நம்மக்கிட்ட சேர வரும், கெட்டதோடு பழகிற போது கெடுதலும் நம்மக்கிட்ட சேர வரும். இதன் விளைவாக நாம் முடக்கப்படுவோம். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கோ நம்ம குடும்பத்தாருக்கோ நம்முடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிக்க முடியாது, கடமைகளையும் செய்ய முடியாது. இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் இது. அப்போது அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உதயமாக இருக்கிற வகையில் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் பலம் பெற்ற சூரிய பகவானோடு உங்கள் ஜென்ம ராசிநாதனும் இடம்பெற்றிருக்காரு. அது ஒரு தற்காலிகமாக தான் அந்த இடத்துல அவங்க இருக்க வருவாங்க. இந்த இடம்பெறக்கூடிய ஸ்தானமாகப்பட்டது என்ன சொல்ல வருது அப்படி எடுத்துட்டா ஒரு சின்ன ஒரு வழிமுறையை உங்களுக்கு அந்த இடத்துல காட்டி கொடுக்க வருது. வரக்கூடிய மே 1ஆம் தேதிக்குள்ளே உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் ரொம்ப கெட்டியாக போய் பிடிச்சிக்கு வரணும். ஒரு முறையாக போய் பார்த்துட்டு முழுமையாக அங்கே ஒரு மணி நேரமாச்சும் அமர்ந்து தரிசனம் செய்து மனதார பிரார்த்தனை செய்துக்கிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்க வரும். நீங்கள் குடும்பத் தலைவர், நீங்கள் தனுசு ராசியோ இல்லை தனுசு லக்கணமாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பத் தலைவராக இருக்கீங்கன்னா உங்கள் குலதெய்வம் யாரோ அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. மனசார அங்கே போய் நின்று உங்களால் இயன்ற பூஜைகள் செய்து அங்கே அமர்ந்து தியானம் செய்யுங்க. உங்களுடைய தேவைகள் எப்படிலாம் இருக்கணுன்றத முதல்ல அந்த இடத்துல சொல்லுங்கள், பதிய வைங்க, நல்லா ஆழமாக பதிய வைங்க. தியானம்ங்கிறது என்னென்னா ஒரு சிந்தனையை மிக ஆழமாக பதிய வைக்கிறது. பதிய வச்சா அது நடக்க வரும், அவ்வளோதான் விஷயம். அல்லது எதுவுமே இல்லாமல் விளக்க வரணும். மனசில் 1000 சோகங்கள் இருக்குது, கள்ளம் கபடங்கள்லாம் இருக்க வருது, குரோதம் விரோதமெல்லாம் இருக்குன்னா முதல்ல அதெல்லாம் சுத்தப்படுத்தணும். கழுவி தரனாலும் சரிங்க, இதே தியானத்தை தான் நம்ம பயன்படுத்த வரணும்.
மனதில் ஒரு ஆசையை நடத்தணும்னாலும் சரிங்க, இதே தியானத்தை தான் நம்ம பயன்படுத்தியாக வரணும் இல்லைங்களா? அந்த வகையில் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே அழகான முறையில் எனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் சிரமங்கள் வரக்கூடாது, எப்பொழுதும் என்னுடைய சிந்தனா தெளிவுகள் மிக சிறப்பாக இருக்க வரணும், உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கடமைகள்லாம் அழகாக செய்ய வரணும், உங்களுக்கு நடக்கணுன்றதெல்லாம் வந்து அழகான முறையில் நீங்கள் திட்டமிட்டு என்ன பண்ணுங்க, சாமிக்கிட்ட ஆழமாக பதிய வைங்க. பிரார்த்தனை மூலமாக உங்கள் தியானத்தால் பதிய வைங்க. நன்மையாக சிறப்பாக இருக்க வரும். இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வரக்கூடிய மே 1க்கு அப்புறம் குருவுடைய நிலையாகப்பட்டது மாறச் செய்ய வருது இல்லைங்களா? இந்த குருன்னா யாருன்னா அவர் தான் உங்கள் எண்ணம், அவர் தான் உங்களுடைய மனசு, உங்களை இயக்கக்கூடியவர் அவர் தான். நம்முடைய எண்ண பிரகாரம் எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுவோம், மனப்பிரகாரம் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த எண்ணம் விரோதமாக மாற இருக்க வருது. அப்படி விரோதமாக மாறும்போது நம் எண்ணம் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா குறுக்கீடுகள் நிறைய உண்டாக வரும். நம் எண்ணம் பொதுவாக எதுலையுமே நடக்க வராது, குறுக்கீடுகள் நிறைய இருக்க செய்ய வரும். மனம் போல் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்க வருது, கொஞ்சம் மாறி மாறி இருக்குது. என் மனசே எனக்கு ஏதோ போடக்கூடிய திட்டங்கள்லாம் விரோதமாகவே தெரிய வருது, ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது இப்போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்க வரும். கடந்த காலத்தில் எப்போ நம்ம செய்த தவறுகள் வந்து நினைவு கொண்டு வந்து நம்மளை வந்து வாட்டி வதைக்கக்கூடிய சூழ்நிலாம் உண்டாக வரும். தேவையற்ற व्यसனங்கள் கவலைகள் எல்லாம் உண்டாக செய்ய வரும். இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க வரும். குரு பகவான் 6ல் போயிட்டாருன்னா அப்படியே பண்ணிகிட்டு இருக்க வரும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இப்போ இருக்கக்கூடிய மிக சொற்பமான நாட்கள் மே 1ஆம் தேதிக்குள்ளே சூரிய பகவானோட தான் குரு பகவான் இணைஞ்சிருக்கார் இல்லையா? அதீதமான சக்தி உங்களுடைய பாக்கியநாதன் சூரிய பகவான், உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கும் பிதுர்களுக்கும் உரியவர் சூரிய பகவான். மிக அற்புதமான ஒரு வீடு குரு பகவானுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து மேஷமும் சிம்மமும் தான் ரொம்ப சிறப்பானது. இதை பற்றி வேறு ஒரு தலைப்பில் இது ரகசியத்தை நம்ம பார்க்க வரலாம். ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்க வருதால இப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும் என்னென்னா, உங்கள் குலதெய்வத்தை போயிட்டு பாருங்கள். மனம் சம்பந்தமான எந்த வகையிலும் எந்த சிரமமும் இல்லாமல் எப்பொழுதும் என் மனம் சந்தோஷமாக இருக்கும்படியாக அருளுங்கள் இறைவான்னு சொல்லி கேட்டுக்குவாங்க. உங்கள் கடமைகள் யாவும் மகிழ்ச்சியாக எல்லாமே நிகழ்த்த வரணும், எந்த தடைகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்க. அது போதும். ஏன்னா ஒரு சில முகூர்த்தத்தில் தான் நம்ம காரியங்கள் நம்ம ஜெயிச்சாக வரணும். இப்போ சூரிய பகவானும் குரு பகவானும் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த முகூர்த்தம் மாதிரி. மே 1ஆம் தேதிக்குள்ளே ஒரு சிறந்த முகூர்த்தம் மாதிரி. அந்த முகூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் அழகான முறையில் போயிட்டு அந்த காரியங்களை அழகான சாதிச்சிடணும். எப்போ ஒரு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுறது, தாலி கட்டுறதெல்லாம் நடத்த வருவோம், கிரகப்பிரவேசம் செய்ய வரது வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு முகூர்த்தம் கணிச்சிருவோம். அந்த முகூர்த்தத்தை முடிகிறதுக்குள்ளே தான் அந்த நிகழ்வை வந்து செய்து முடிப்போம் இல்லையா? அதுபோல தான் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு இது ஒரு முகூர்த்தமாக கணித்து நீங்கள் செய்தே ஆக வரணும். அப்பொழுது தான் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த குருவுடைய நிலைபாவத்திலிருந்து ஒரு சிறந்த ஒரு தன்மையை நீங்கள் பெறலாம், எந்த ஒரு சங்கடமும் உங்களை அணுகாமல் காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போது நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறத நாம் வந்து பலப்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஆக நன்மையாகவே இருக்க வருது, ஒரு குறையும் இல்லை, நன்மையாக இருக்க வருது. நீங்கள் நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ஆலயம் போகக்கூடியவங்களாக இருந்தாலும், பிறருக்கு நல்லவைகளை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும், யாருடைய வம்பு தும்புக்கும் போகாத ஒரு நல்ல நபராக இருந்தாலும் சரி, பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் இப்படி தான் இருக்க வருவாங்க. அப்படி இருந்தாலும் சரிங்க, நமக்குன்னு ஒரு நேர காலம்ங்கிறது மாறலையே, மதி மாறுன்னு சொல்லுவாங்க, விதி மாறுன்னு சொல்ல வருவாங்க, கதி மாறுன்னு சொல்ல வருவாங்க. அப்போது இந்த நிலைபாவங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிரகத்தால் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது தன்னை அறியாமலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம வந்து தவறுகள் செய்யக்கூடிய சூழல்களும் உண்டாக வரலாம். அதனால் தவறாக பேசக்கூடிய சூழல்களும் உண்டாக வரலாம். ஆகையால் ஒரு காபந்து நமக்கு வேணும்னா அது நம்ம முதல்ல நம்ம குலதெய்வத்தை தான் பிடிச்சிக்க வரணும். நமக்கும் குலதெய்வத்துக்கும் பித்ருக்களுக்கும் நெருங்கிய ரத்த சம்பந்தமே இருக்குது இல்லையா? அதனால் அங்கே தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்முடைய செயல்களை வந்து முழுமையாக கவனிக்கணுன்றதுக்காக தான் குலதெய்வத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. குலதெய்வத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம பெரியவங்கள்லாம் தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க இல்லைங்களா? ஆகையால் நீங்கள் குலதெய்வத்தை பிடிச்சிட்டா உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் போல் அழகான முறையில் சீராக பயணிக்க செய்ய வரலாம். வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையில் சில விஷயத்தில் நடக்கிறத நீங்கள் நல்லா பார்க்க வரலாம். அது ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இப்போ இல்லை எப்பவுமே வாழ்நாளில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்க வரும். உங்கள் குடும்பஸ்தானத்துக்குரிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய இன்னொரு வீடான கும்ப மண்டலத்தில் ரொம்ப அழகான முறையில் அதிகாரமாக இருக்க வர்றதுனால உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள்லாம் உண்டாக வரும், புது வரவுகள் உண்டாக செய்ய வரும், நன்மைகள் ஏற்பட வரும், வருமானங்கள் பெருக்கங்களும் குறிப்பாக இருக்க வருங்க. நன்மையாக இருக்க வருது. அந்த குறையில் யாரிடமும் கோபமாக மாத்திரம் பேச வேண்டாம்.
யாரை பற்றி விமர்சனங்கள் மட்டும் சேர்த்துக்க வேண்டாம். பொது விமர்சனங்கள் உங்களுக்கு வேண்டாம். ரகசியத்தை கொஞ்சம் பாதுகாத்துக்குவாங்க. இவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், இவர்கிட்ட சொன்னால் ரகசியத்தை கொஞ்சம் பாதுகாக்க வருவாருன்ற மாதிரிலாம் கூட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பிரச்சனை ஆகிடும். நல்லது சொல்ல போக அது சங்கடமாகவும் முடியக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரலாம். அதனால் யாருக்கும் புத்திமதி சொல்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் பிறருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய நிலையில் தான் வருவாங்க. அதனால் ஒரு நிகழ்வுகள் எப்பொழுதும் அதை பார்த்திங்கன்னா, ஒரு தவறு நடக்குது ஒரு இடத்துல, அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மனதளவுலையாச்சும் பார்த்தீங்கன்னா அப்படி பொங்கி எழுவாங்க. ஆத்திரமாக வரும். என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அந்த நாட்டில், மக்கள் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரிலாம் சீர்திருத்தவாதியாக இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரர்கள். இப்போது இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ளுக்குள்ளே கூட சரிங்க, யாருக்காகவும் குமுறக்கூடாது. வெளியிலையும் வார்த்தையாகவோ செயலாகவோ நீங்கள் உங்கள் குமுறலை வெளிப்படுத்தக்கூடாது. கவனமாக இருக்கவாங்க. ஏன்னா உங்களுடைய வாக்கு கிரகம் சனீஸ்வர பகவான் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறார். அது துஷ்டமாக சிலருக்கு தெரிய வரலாம், துஷ்டமாகவும் மாற வரலாம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒருத்தரை திட்டுறீங்கன்னா அது பலித்தும் போக வரலாம். இந்த வார்த்தைகள் வெளிநபர்களுக்கு போதுன்னா கூட பிரச்சனை இல்லை. பொதுவாக உங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் வார்த்தைகள் திட்டுவதோ சவிப்பதோ பேசுவதோ எதுவும் கூடாது. சாந்தமாகவே இருக்க வரணும், சாந்தமாக உரையாட வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எச்சரிக்கை தான். மற்றபடி முயற்சி நல்லா இருக்குது, முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்க வரும், சிறப்புகள் உண்டு. மேலும் உங்களுடைய அசையா சொத்துக்களுக்கு உரியவரும் சுகபோக ஸ்தானத்துக்கும் தாய் ஸ்தானத்துக்கும் உரியவர் யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இப்பொழுது சூரிய பகவானோடு இணைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. ஆகையால் குலதெய்வத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா இந்த சந்தோஷம் குரு கெட்டு போனாலும் சரி உங்களுக்கு நன்மையாகவே இருக்க வரும். குரு கெடுறதுனா என்ன, மறைஞ்சு போகிறது, அவருடைய அருள் நமக்கு கிடைக்காம போக வருது. அவர் யாருன்னா அவர் நம்முடைய மனசே அவர் தான். நம்ம மனசு மறைஞ்சிடுச்சுன்னா, மனசு செயல்படாமல் போயிடுச்சுனாக்கா நமக்கு அறிவு புத்தி ஞானம் இதெல்லாம் வேலையே செய்யாது இல்லைங்களா. நம்ம செய்யக்கூடிய செயல்களை செய்து தான் ஆக வரணும். அதில் தவறு இல்லாமல் செய்யணும்னு தான் நான் எப்பயுமே ஆசைப்படுவேன் இல்லையா. அது தவறுகள் உண்டாக பார்க்க வரலாம், அல்லது நம்ம செய்த தவறுகள் நமக்கு பின்னாளில் சங்கடம் உண்டாக பார்க்க வரலாம். அதனால தான் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு சொன்ன காரணம் அதான். இப்போது ஜாமீன் கையெழுத்து ஒருத்தருக்கு போடுறது, நம்பி பெரிய அமௌண்ட்டு ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது, கடனாக கொடுக்க வர்றது, இல்லை நீங்கள் கடனாக பணம் வாங்கிறது, இது போல விஷயங்களை செய்யக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு செயல் வகையிலையும் யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டாலும் சரிங்க, அது செய்யவே கூடாது. ஒரு பத்திரங்கள்லாம் இருக்குனால பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கொடுக்க பார்க்க வரும். தன்னிலை மறத்தல்னு சொல்ல வருவாங்க. அதனால் அந்த தன்னிலை மறக்காமல் இருக்கனாலும் சரிங்க, நீங்கள் குலதெய்வத்தை பார்த்ததுன்னு ஆக வரணும். நான் இப்போ சொன்ன இந்த சட்டங்கள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கனாலும் சரிங்க, குலதெய்வத்தை பார்த்ததுன்னு ஆக வரணும். இல்லைனா யாராவது வழியே ஜாமீனில் உங்களை இழுத்து விட்டுடுவாங்க, இல்லை நீங்கள் கொடுத்த கடன் வராமல் போக வரலாம், சொத்து பத்துக்களில் தேவையற்ற பிரச்சனை உண்டாக பார்க்க வரலாம். நீங்கள் விரும்பி ஒரு விஷயத்தை செய்து அது உங்களுக்கு துன்பமாக பின்னாளில் மாறலாம். நானாக இதை செய்தேன், நானாக இதை பேசினேன், இவருக்கு நான் எப்படி இது மாதிரி எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இவ்வளோ பணம் கொடுத்தேன்னு தெரியலையே, ஜாமீனுக்கு எடுத்து போட்டேன்னு தெரியலையன்ற மாதிரிலாம் கூட உங்களுக்கு நீங்கள் பின்னாடி சிந்திக்க வரீங்க. ஆரம்பத்தில் அகப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது சுய விழிப்புணர்ச்சிக்கு நீங்கள் வர செய்ய வருவீங்க. ஆகையால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். இந்த கவனம் என்பது நம்மளால் தொடர்ச்சியாக கிரகங்கள் கெட்டு போகிற போது இருக்க முடியாது. ஏன்னா கிரகங்கள் மாற இருக்க வருது இல்லையா. அதனால் நம்ம கிரகம் நல்லா இருக்கிற போதே நம்ம குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா எல்லாம் நன்மையாக இருக்கிறோம். எல்லாம் எப்பொழுதும் போல் அழகாக செய்ய வரலாம். சொத்துக்களை பெருக வர்றது, சுகத்தை அனுபவித்தல், பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வர்றது, எல்லாம் அழகாக இருக்க வரும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுமூகமாக இருக்க வரும், குறை கிடையாது. அதனால் இதெல்லாம் அழகாக பார்த்துக்குவாங்க. உங்கள் பிள்ளைகள் வகையில் நல்ல மகிழ்ச்சிகள் சேர வரும். உங்கள் பிள்ளைகள் வகையில் ஒரு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்ய வரலாம். அல்லது பிள்ளை இல்லைன்னு ரொம்ப நாள் காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல குழந்தைகள் அமைவதற்கான நல்ல சாத்தியமான ஒரு கிரகநிலைகள் அங்கே இருக்க வருது, விசேஷமாக இருக்க வருதுங்க. இந்த இடம்தான் உங்களுடைய குலதெய்வம். இந்த பிள்ளை ஸ்தானம் சொல்கிற இல்லையா, இதுதான் உங்கள் குலதெய்வம், இதுதான் உங்கள் பார்ட்னர் ஸ்தானமும் இதுதான். ஆக குலதெய்வத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, உங்களுடைய முன்னோர்களும் நல்லா இருக்க வருவாங்க. ஆக 2 நன்மைகள் உண்டு, உங்களுக்கும் நன்மைகள் இருக்க வருது, அழகாக இருக்க வருதுங்க. விசேஷங்கள் உண்டு. விரோதங்கள் ஏதாக இருக்குன்னா எல்லாத்தையும் தித்துப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த காலகட்டம் ரொம்ப விசேஷகரமாக உங்களுக்கு இருக்க வரும். அதனால் வரவு என்பது சிறப்பாக இருந்தாலும் வரவை மீறி உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை விலக்கிக் கொள்வதற்கு தகுந்த காலகட்டமாக இருக்கும். அதுக்கான முயற்சியை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும், விசேஷகரமாக இருக்கும் அப்படி சொல்லப்பட வருது. இதை அழகாக பயன்படுத்திக்கிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமா, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல கிரகபலத்தோடு இருக்குன்னா சுத்தமான ஜாதக பொருத்தம் பார்த்து தாராளமாக திருமணம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஓராண்டுகள் நீங்கள் பொறுத்து தான் ஆக வரணும். ஏன்னா குருவுடைய நிலை வெகு விரைவில் மாற இருக்க வர்றதுனால ஒரு அவசரமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் திருமணம் கிடையாது இல்லையா. ஆக குருவுடைய நிலையாகப்பட்டது சில தினங்களில் மாற இருக்க வர்றதுனால
குருவுடைய நிலையை அனுசரித்து தான் நம்ம எது ஒன்றுமே செய்தாக வரணும். ஆகையில் அதை அழகாக பார்த்துக்கோங்க. ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு இயல்பாகவே எப்பொழுதும் நல்லா இருக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. விசேஷங்கள் நிறைய இருக்க வருது, விசேஷங்கள் நிறைய இருக்க வருது. ஏன்னா அந்த ஸ்தானத்துக்குரியவர் புத பகவான், உங்கள் திருமண வாழ்க்கைக்குரியவர் புத பகவான், உங்கள் தொழில் ஸ்தானத்துக்குரியவரும் புத பகவான் தான். இப்போ கொஞ்சம் வலிமை குறைஞ்சி இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன நலிகள் இருக்க வரும். எது பண்ணலைன்னா புதனுடைய வாத நோய்கள் சொல்ல வருவாங்க. நரம்பு சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான தேய்வுறுதல் சம்பந்தமானது இப்படிலாம் கொஞ்சம் இருக்க வரும். கைகால் பிடிச்சிக்கிச்சு, கழுத்து பிடிச்சிக்கிச்சு, எலும்பு தேஞ்சிருக்குன்னு சொல்ல வராங்க. நரம்புகள்லாம் வலிக்குது, சத்து குறைவாக இருக்க வருது. பல் சம்பந்தமான வழிகள் உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்ல வராங்க. அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்க வராது, எல்லாம் நன்மையாக இருக்க வரும். அந்த புத பகவான் வலிமை குறைந்து நீச்சம் அடைந்து உங்கள் சுகஸ்தானத்திலே இருக்க வரார். அதே நேரத்தில் அங்கே சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் நிற்க வரார். உங்கள் லாபாதிபதியும் அவர் தான், விரோதியும் அவர் தான். அந்த விரோதங்கள் எல்லாம் கலைச்சிருவார், சரி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா உங்களுடைய குருநாதரான இன்னொரு வீடு மீனராசி, அந்த மீனராசியில் தான் அவர் இருக்கிறதுனால எல்லாம் சரியாகிடும். உங்களுடைய விரோதங்கள், வம்பு எனக்கு அதான் என் விரோதம், கடன் இருக்குது அதான் என் விரோதம், இல்லை என் வாழ்க்கை துணைக்கு ஏதோ நோய் நொடிகள் இருக்குது அதான் எனக்கு விரோதம் மாதிரி இப்போ தெரியுது, எனக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்குது, ஏதோ ஒரு தடைகள்லாம் எனக்கு இருக்குது, வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நடக்கலை, இல்லை என் பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய சில விஷயத்தை நடத்த முடியல, ஒரு தடைகள் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு விரோதம் மாதிரி இல்லையா? அந்த விரோதங்கள் எல்லாம் களையப்படும் சொல்ல வருது. ஆக புதிய வரவு என்பதை விட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் களையிறதுக்கான சரியான ஒரு கிரகநிலைகள் இருக்கிறதுனால அதுக்கான முயற்சி மட்டும் நீங்கள் எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் ஒன்றும் குறையில நல்லா இருக்க வருது. ஆக ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன நலிகள் வலிகள் வந்து விலகிடும். அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான், பெரிய பாதிப்புகள் இருக்க வராது. உங்களுக்கு ஆயுசு தீர்க்கமானது எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வருது. குறையில் மனதை மட்டும் சரியாக எப்பொழுதுமே செயல்படுத்தியாக வரணும். ஏன்னா எப்பவுமே ஊருக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் மனசு மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சஞ்சலத்தோடையோ ஒரு வேதனையோடையோ ஒரு குழப்பத்தோடவே இருக்க வரும். ஊராக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நொடியில் நீங்கள் வந்து திட்டம் திட்டி தரக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஒரு பிரச்சனைன்னா மட்டும் பார்த்திங்கன்னா போட்டு குழப்பிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாக வரும். அது காரணம் என்ன? உங்களுடைய அஷ்டமாதிபதியே சந்திர பகவான், அதுதான் முக்கிய காரணம். ஆகையால் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் சங்கடம் தராமல் இருக்கணும்னாலும் சரிங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் எப்பொழுதும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்க வரும். எப்பொழுதும் குலதெய்வத்தை கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்கு வரணும், விசேஷம் உண்டு. அதுபோல் சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணாலும் சரி உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்க வரும். சிறப்பான வழிபாடு சூரிய நமஸ்காரம் தான். அதை கடைபிடிச்சிக்குவாங்க, நல்லா இருக்க வரும். உங்களுடைய பாக்கியங்கள் பெருகி நிற்க வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தான தர்மங்களும் நிறைய செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்க வரும். அதனுடைய பலாபலங்களும் உங்களை எப்பொழுதும் காத்து நிற்கக்கூடிய நிலைகள் இருக்க வரதுனால நன்மைகள் நிறைய இருக்குது. புதிய தொழில்கள், புதிய உத்வேகம், புதிய இடமாற்றங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்க வருது. நீங்கள் பார்த்து தான் எடுத்துக்க வரணும். ஏதோ கிடைக்கிற இடம் நம்ம உடனே போயிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணிடணும், இடத்த மாற்றிக்கலாம், ஒரு ஒரு மாறுதலுக்காக நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அவசரப்படவே கூடாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் தொழில் கிரகமும் புத பகவான் நீச்சமாக தான் இருக்க வராரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும்னு சொல்ல வர்றதுனால உங்களுக்கு சச்சரவுகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. வருமானம் பத்தலை, தொழில் சிறப்பாக நடக்கலைன்னா சரிங்க, அதில் இந்த சச்சரவுலேருந்து விலகி போக வரும். தொழிலே சரியாக அமையலைங்க எங்களுக்குன்றவங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமைய வரும், எல்லாம் நல்லா இருக்க வருது. ஒரு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் வந்து பெருசாக செய்துக்கக்கூடாது. பெரிய முதலீடுகள் போட்டு செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் அதெல்லாம் எதுவும் செய்துக்கூட இருக்கிற தொழிலே சிறப்பாக இருக்கலாம். ஒரு இடப்பெயர்ச்சி வருதுன்னா அது உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்குன்னாக்கா உங்கள் மேல் அதிகாரிக்கு அவருடைய கோபம் படாமல் நீங்கள் கொஞ்சம் ஈகோ பார்க்காம நீங்கள் எடுத்து புரிய வைத்து அதனுடைய தன்மைகளை புரிய வச்சு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இடமாற்றம் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்ல வரதோ, அல்லது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாக்கா அதே அந்த மேல் அதிகாரிக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவர் மனங்கோணாமல் நீங்கள் அழகான முறையில் வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் இடமாற்றம் உண்டாக்குறதோ தாராளமாக செய்துக்க வரலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் முகஸ்துதி பேசக்கூடிய உங்களை ஒரு தவறான ஒரு வட்டத்தில் அகப்பட வைக்கக்கூடியவங்களாம் உங்களோட பழக வரலாம். அவங்கக்கிட்ட கவனமாக இருந்துக்குவாங்க. நீங்களும் வாழ்க்கையில் வந்து பார்க்குற போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க யாராலும் சரி, அது உங்கள் தாய் தந்தையாக இருக்க வரலாம், தாத்தா பாட்டியாக இருக்க வரலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களாக இருக்க வரலாம். அவங்கக்கிட்ட உங்களுக்கு நல்லது ஒன்று நடக்க வேண்டியதை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் கூச்சப்பட்டோ இல்லை கொஞ்சம் ஒரு சுயமரியாதை பிரச்சனைங்க அதை நீங்கள் முன்னிறுத்தியோ அதை நீங்கள் சாதிச்சிக்க முடியாமல் இழக்கக்கூடிய சூழல்கள் உண்டாக வரலாம். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்குவாங்க. காரியம் சாதிக்கணும்னா நம்ம காலை பிடிச்சா தப்பு இல்லை, நம்ம ஒன்றும் காலை வர போகிறதில்ல, ஒரு கொஞ்சம் தயவு பண்ணி கேட்டுட்டால் தப்பு இல்லை, அதில் போய் என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி போய் நீங்கள் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வரும். வேலையும் அப்படித்தான். வேலை கேட்குறவங்க அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது, நான்
அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வணங்கி கேட்டால் போதும், எல்லாம் நடக்க வரும், எல்லாமே கிடைக்க வரும். எல்லாரிடத்திலும் உறவுகள் முதல் அனைவரிடத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சி போக வரணும். இந்த காலகட்டத்தில் கூச்சப்படுறது, ஈகோ பார்க்குறது இதெல்லாம் கூடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்க வரும். பேசினாலும் கொஞ்சம் இறங்கி பேச முடியாதான் இருக்க வரணும். அதுதான் உங்களுக்கு சால சிறந்ததுன்னு சொல்ல வருதுங்க கிரக நிலைகள். மற்றபடி லாபம் நல்லா இருக்குது. சுகபோகஸ்தானங்கள் ரொம்ப விசேஷகரமான முறையில் இருக்க வரார். செவ்வாய் பகவான் சனீஸ்வரோட இணைஞ்சிருக்கிறார். ஆகையால் இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டுக்கோப்பான திட்டமிட்டு தான் நீங்கள் செலவுகள்லாம் செய்ய வருவீங்க. அதெல்லாம் நன்மையாக இருக்க வருது. வெளியில் பிரயாணம் போகிற போது வண்டி வாகனங்களில் நிதானத்தை எப்பொழுதும் கடைபிடிச்சிக்க வரணும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துறது உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையாக இருக்க வரும். ரொம்ப ரொம்ப ஒரு கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா, உங்கள் பிள்ளைகள் வகையில் குழந்தைகள் இருக்காங்கன்னா உங்கள் பிள்ளை வகையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அவங்களுடைய சுதந்திரத்துக்கு விட்டுடணும். அதே போல் ஒரு முயற்சி நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் சரியாக தான் நீங்கள் எப்பவுமே திட்டமிடுவீங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோ யாரோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் இருக்காருன்னா அவரை கேட்டுட்டு தான் தீர்மானமாக தான் அதுக்கப்புறம் தான் இங்கே உங்கள் முடிவுகள் எடுக்க வரணும். என் மனசில் தோணிடுச்சு நான் தான் செய்வேன், நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி இருக்கவும் கூடாது. அதில் நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. கவனன்ற ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட வருது. மற்றபடி எல்லாம் நன்மையாக இருக்க வருதுங்க, சிறப்பாக இருக்க வருது. இப்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் நன்மையாக இருக்க வருது. நீங்கள் விரும்பியவனும் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன அதே தகவல் தான். குலதெய்வத்தை காணுங்கள், குலதெய்வத்தை பாருங்கள், அங்கு தியானம் செய்யுங்கள், உங்கள் விருப்பங்களை அங்கு அழுத்தமாக பதிவு செய்யுங்கள். எல்லாம் சிறப்பாக உங்கள் எண்ணம் போலவே உங்கள் பிரார்த்தனை போலவே நிச்சயமாக விசேஷகரமாக நடக்க செய்ய வரும். எல்லாம் சிறப்பான முறையிலே அமைய செய்ய வரும். அப்படி ஒரு கிரக நிலைகள் தான் இப்பொழுதைக்கு இருக்க வருது. இதுவே மே 1க்கு அப்புறம் அப்படி ஒரு கிரக நிலையில் உங்களுக்கு கிடையாது. அதுக்குள்ளே தான் நீங்கள் அதெல்லாம் சாதிச்சுக்கணும். மேலும் எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.